கர்த்தருடைய வேதத்தின் தனித்துவத்தை குறித்து முதல் பகுதியில் பார்த்தோம். இரண்டாம் பகுதியில் நாம் இந்த கர்த்தருடைய வேதத்தினுடைய தனித்துவத்தினுடைய பண்புகளை குறித்து நாம் என்ன பண்ண போகிறோம், கவனிக்க போகிறோம். வேதாந்தத்தினுடைய சில பண்புகள் அது தெய்வீக துவக்கத்தை உடையது என்பதை சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. கரெக்டுங்களா? அதனுடைய தொடக்கம் எங்க இருக்கு? தேவனுடைய சிந்தனையில் இருந்ததுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டதினாலே எழுதினதுதான் வேதாகம். அப்ப அதனுடைய தொடக்கம் தெய்வீக துவக்கத்தை கொண்டதாகவும் பரலோகத்தில் தொடங்கப்பட்டதாகவும் இருக்கிறது. அதனுடைய ஒருமைப்பாடு, ஒத்திசைவு மற்றும் தொடர்பு என்பது அதனுடைய தனி சிறப்புகளாக நம்ம என்ன பண்றோம், பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப அந்த தனி சிறப்புகள்ல முக்கியமா இருக்கிறது ஒண்ணு பார்த்தோம். பல வகை தன்மைகள்ல ஒருமைப்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஒருமைப்பாட்டுல எப்படி ஒருமைப்பட்டு இருக்கு, இதை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? வேதாகமத்தை சுமார் 40 மனிதர்கள், வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த, ஒருவரை ஒருவர் அறியாத 40 பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு எழுதி முடிக்கிறதுக்கு? சுமாராக 1600 ஆண்டுகள். கிமு 1500 இருந்து கிபி 100 வரைக்கும் கணக்கு பண்ணீங்கன்னா 1600 ஆண்டுகள். எத்தனை மொழிகள் எழுதியிருக்காங்க? 3 மொழிகளை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. எபிரேயம், கிரேக்கம், சில மொழிகள் மாத்திரம் அராமிக். சரிங்களா? 3 மொழிகளை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 66 புத்தகங்கள் இருக்குது. 2 பெரும் பிரிவுகளாக இருக்கிறது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள் ஆகிய இந்த முழு 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரே புத்தகமாக இந்த வேதாகமம் தன்னை வெளிப்படுத்துகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒருமைப்பாடு, ஒத்திசைவு, தொடர்பு என்று சொல்கிறோம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேதாகமம் எழுதப்பட்ட காலங்களிலே பல ராஜ்யங்கள், பல பேரரசுகள், அதுக்கு கீழாக வாழ்ந்த மனிதர்கள் இதை எழுதியிருக்காங்கிறது நம்ம நினைவில் கொள்ளணும். என்னென்ன பேரரசுலாம் இருந்துச்சு? சிறையிருப்புக்குள்ள முதலாக இஸ்ரேல் ஜனங்கள் போகும்போது அசிரிய சிறைப்பிறப்புக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் பாபிலோனிய சிறைப்பிறப்பு, அப்புறம் மேதியா, பெர்சியா, அதுக்கப்புறம் விடுதலை பெற்று வந்ததுக்கு அப்புறம் பேரரசாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கம், ரோம பேரரசு. இத்தனை பேரரசுகளுக்கு கீழாக இருந்த பல்வகைப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய எழுத்துகள் தொகுக்கப்பட்ட போது ஒன்றாக இருந்தது. ஒன்றை ஒன்று பார்த்ததில்ல, வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 பேரு, கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள். ஆனால் அதை அவர்கள் எழுதினதை தொகுக்கும் போது, அதனுடைய ஒருமித்த தன்மையை பார்க்கும்போது, ஒரே செய்தியை அதை அறிவிக்கிறதை பார்க்கும்போது அது திகைப்பூட்டுகிற ஒன்றாக இருந்ததை பார்க்கிறோம். இதனுடைய செய்தி ஒரே சிந்தையுடைய ஒருவர் பேசும் விதமாக இருப்பதையும் என்ன பண்றோம், இதனுடைய தனி சிறப்புகள்ல நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப மாபெரும் அற்புதமான இந்த வேதாகமம் இப்பொழுது நம்முடைய கரங்கள்ல இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கோம். சரிங்களா? ஓகே, இந்த வேதாகமத்தினுடைய முதன்மை நபரா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதாகமத்தினுடைய மைய செய்தி. அவர் தான் இதனுடைய முதன்மை ஒருமைப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நபர். யாருன்னா அது கிறிஸ்து தான். ஓகேங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இயேசுவை பற்றியதான சாட்சியை, கிறிஸ்துவை பற்றி, அவருடைய முதன்மை தன்மையை பற்றி இந்த வேதாகமம் முழு செய்தியாக, ஒரே செய்தியாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகேங்களா? இந்த மாபெரும் சத்தியத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயர்வான ஒரு பிதா இருக்கிறார். கரெக்டுங்களா? உயர்வான ஒரு இரட்சகர், இயேசு குமாரன் என்று அழைக்கப்படுகிற இரட்சகர் இருக்கிறார். உயர்வான ஒரு பரிசுத்த ஆவியானவர், தேற்றவாளன் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உயர்வான ஒரு ரட்சிப்பையும் உயர்வான ஒரு நித்தியத்தை குறித்தும் தான் இந்த வேதாகம் என்ன பண்ணுதுங்க, பேசுது. புரியுதுங்களா? இதனுடைய மைய செய்தி யாரு? கிறிஸ்து. அவர் தான் இது முதன்மையான நபராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் இது பேசும் மாபெரும் சத்தியங்கள் என்னன்னா, உயர்வான ஒரு பிதாவை குறித்தும், உயர்வான ஒரு இரட்சகரை குறித்தும், உயர்வான ஒரு பரிசுத்த ஆவியானவரை குறித்தும்
உயர்வான ரட்சிப்பையும் உயர்வான நித்தியத்தை குறித்தும் பேசுகிறது. இதைதான் இந்த வேதாகமம் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்துவதற்கான நோக்கமும் இதை நம் மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதாகமத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஓகேங்களா? இந்த வேதாகமத்தை குறித்து பிரதானமாக தேவனை குறித்ததான வெளிப்பாடாக இருந்தாலும் மனிதனை குறித்தும் மனிதனுக்கான மீட்பை குறித்தும் என்ன பண்ணுகிறது இந்த வேதாகமம் பேசுகிறதாக தெளிவுபடுத்துகிறதாக இருக்கு. ஓகேங்களா? ஆணை பற்றி பேசியிருக்கா வேதாகமம்? பெண்ணை பற்றி பேசுதா? பிள்ளைகளை பற்றி பேசுகிறதா? பெற்றோரை குறித்து, திருமணத்தை குறித்து, இல்லத்தை குறித்து, ஏழையை குறித்து, அடிமையை குறித்து, போர், வழிபாட்டு முறைகள், புறமத வழிபாடு, வியாதி, மரணம், கல்வி, இலக்கியம், ஒழுக்கம், உழைப்பு, வாழ்க்கை, உலகம், நித்தியம்னு பல்வேறு தலைப்புகள் அடங்கிய ஒரே புத்தகமாக இருக்கு. நீங்கள் எந்த உலகத்துல இன்றைய சமுதாயத்துல நீங்கள் எந்த தலைப்பை கொண்டு வேதாகமம் பேசியிருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா பேசியிருக்கும். நாத்திகத்தை பத்தி பேசியிருக்கா? பேசியிருக்கு. மனிதர்களுடைய கூற்றுகளை பற்றி பேசியிருக்கா? பேசியிருக்கு. அப்ப நீங்கள் எந்த ஒரு தலைப்பை எடுத்தாலும் அதை குறித்து வேதாகமம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம்? பேசியிருக்கோம். ஏன்னா தேவனை வெளிப்படுத்துவது அதனுடைய பிரதான நோக்கமாக இருந்தாலும் மனிதனுக்கான மீட்புக்கான செய்தியை தெளிவுபடுத்துவதும் அதனுடைய நோக்கமாக தான் இருந்திருக்கு. புரிஞ்சுங்களா? முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வேதாகமத்தை வெளிப்படுத்துவதற்கு, அதாவது எழுதி வைப்பதற்கு முன்பாக முதல்ல ஒரு குடும்பத்துக்கு தேவன் என்ன பண்ணார்? தம்மை வெளிப்படுத்தினார். யாரு அந்த குடும்பம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லி பார்க்கிறோம். பிதாக்களின் யுகம்னு சொல்லுவாங்க, அல்லது குடும்ப மார்க்கம். இந்த முதல்ல ஒரு குடும்பத்துக்கு, இப்ப இந்த இந்தியாவுக்கு செய்தியை சொல்லணும்னா சூலூர்ல ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்றார். ஒரு உதாரணத்துக்கு வேண்டி சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் யுகம், நாடு மார்க்கத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். முதல்ல யாரு? ஆபிரகாம் பேசுறார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் அந்த தேசத்திடம் தேவன் பேசுகிறத பார்க்கிறோம். அப்புறம் இந்த சூழலுக்கு அப்புறம் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா, உலகம் முழுவதும் இப்ப கிறிஸ்தவ யுகம், அதாவது என்னது? உலக மார்க்கம், உலகம் முழுமைக்கும் இப்ப என்ன பண்றது? இது பேசுகிறதாக இருக்கிறது. இப்ப தேவனுடைய வார்த்தை முதலாவதாக ஒரு குடும்பத்துக்கு பேசினது, அதுக்கு பின்பு ஒரு தேசத்துக்கு பேசினது, இப்பொழுது உலகம் முழுமைக்கும் பேசக்கூடிய செய்தியை கொண்டதாக இது இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுதான் வேதாந்தம் குறித்ததான ஒரு தனித்துவம். அதாவது இதனுடைய ஒருமைப்பாடு, ஒத்திசைவு, தொடர்பு தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய மைய செய்தி கிறிஸ்துவாக இருக்கிறார். மனிதனை குறித்தும் பேசுவதற்கு வேதாகமம் தவறவில்லை, அவர்களை குறித்தும் பேசுகிறதாக இருக்கிறது. முதலில் ஒரு குடும்பத்துக்கு, பின்பு ஒரு தேசத்துக்கு, இப்பொழுது உலகமெங்கும் செய்தியை அறிவிக்குவது இந்த வேதாந்தத்தினுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கோம். சரிங்களா? சரி, இதனுடைய தனித்துவமான பண்புகளை குறித்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் பண்பு மாதிரி மற்றும் ஒப்பனை. மாதிரிகள் மூலமாக, ஒப்பனைகள் மூலமாக வேதாகமம் தனித்துவம் பண்பு கொண்டதாக பேசுகிறதாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சிகள் புதிய ஏற்பாட்டினுடைய நிழல்களாக இருக்கிறது. கரெக்டுங்களா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சிகள் புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாக இருக்கிறது. நிழலாக இருக்கிறது. மாதிரி, ஒப்பனை, ஏதோ ஒரு ஞாபகம் உங்களுக்கு வருதா? ஓகே, சூப்பர். கொல்லிவாய் சர்ப்பத்தை உயர்த்தினபடி மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும். வேற புரியல? ஓகே, பஸ்காவாக அவருடைய ரத்தத்தினால மீட்கப்படுகிறது, நிழலாக இருந்தது. வேற? யோனாவுடைய அடையாளம் எப்படியோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இரவும் பகலும் 3 நாள் இருப்பாங்கிறது நிழலா இருந்துச்சு. மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல ஒப்பனையாக பேசப்படுகிறது. நான் குறிப்பா சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஒரு நபர் பழைய ஏற்பாட்டில் கண்ட, அவருடைய கனவில் கண்ட ஏணி யாரு? புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் ஒரு கனவுல காண்கிறார், ஏணியிலே ஏறுகிறதும் இறங்குகிறதும் பார்க்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அப்புறம் பூமியில வந்ததுக்கு அப்புறம் சொல்றார், மனுஷகுமாரன் இடத்துல இருந்து ஏறுகிறதையும் இறங்குறது. அப்ப அவர் ஏணியா பார்த்தது யார? ஒப்பிட்டு மாதிரியாக
சொல்லப்பட்ட விதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதே மாதிரி வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா யாருக்கு ஒப்பியாக சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்து தான் மன்னாவாக அவர் இருக்கிறாருங்கிறத அவரை பிரதிநிதித்துவப்படுத்துறதுன்னு பார்க்கிறோம். இப்ப செங்கடலை கடந்து அவர்கள் போனது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக அல்லது மாதிரியாக பழைய ஏற்பாடு நிழலாக இருந்தது பார்க்கிறோம். ஒரு ராஜாவா இருந்த ஒருவர் அரசராகவும் ஆசாரியராகவும் இருந்தார். யாரு? பழைய ஏற்பாட்டினுடைய நிழலான ஒரு நபர் ராஜாவாகவும் ஆசாரியாகவும் இருந்தார். அவர் கிறிஸ்துவை மாதிரியை ஒப்பிட்டு காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியாக, ஒப்பனையாக, நிழலாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு இருந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதனுடைய தனித்துவத்தை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு தன்னுள் புதிய ஏற்பாடை கொண்டிருந்தது. புரியுதுங்களா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை வெளியேற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பழைய ஏற்பாட்டுக்குள்ள என்ன இருந்திருக்கு? ஏனி, நம்ம மன்னா, இந்த செங்கடல், நீங்க சொன்ன மாதிரி பஸ்கா, இந்த எல்லா காரியங்களுமே, கொள்ளிவாய் சர்ப்பமாகட்டும், எல்லாமே புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக நிழலாக இருந்திருக்கிறது. அது புதிய ஏற்பாடு வரும்போது பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனுடைய பண்புகளிலே தனித்துவத்தில் ஒன்று, இந்த வேதாந்தத்தினுடைய தனித்துவத்தில் ஒன்று. சரிங்களா? ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது, இரண்டும் இணைந்த ஒன்றாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அடுத்து ஒன்று பார்க்கலாமே. இப்ப இதனுடைய எளிமையும் ஆழமும் ஒரு தனிப்பண்பாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய இந்த வேதாந்தத்தினுடைய எளிமை மற்றும் ஆழம், வேதாந்தத்தினுடைய இந்த ஆச்சரியமான எளிமை, அத்துடன் இணைந்த அந்த ஆழமான அர்த்தங்கள் மனிதனை விட மேலான ஒருவரிடத்திலிருந்து தொடக்கம் பெற்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ரட்சிப்பினுடைய திட்டம் மிக எளிமையாக கூறப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஒருவன் என்ன பண்ணப்படுவான்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஒருவனுடைய ரட்சிப்பினுடைய திட்டத்தை தேவன் எளிமையாக வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் மற்றும் மனிதன் பேருள் அன்பு கூறுகிற அந்த மாபெரும் சத்தியமானது எளிமையாகவும் அழகாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் மனிதன் மேல் அன்பு கூறுகிறது மிக எளிமையாக என்ன பண்ணப்படுகிறதுங்க? ஆழமாக வெளிப்படுத்தப்பட்டுகிறது. இது இந்த வேதாந்தத்தினுடைய தனி பண்புகளில் ஒன்று. முதல்ல பார்த்தோம், மாதிரி ஒப்பனைகள் மூலமாக அது தன்னை வெளிப்படுத்துகிறதையும், எளிமை மற்றும் ஆழத்தின் மூலமாக அது தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதையும் பார்த்தோம். மூன்றாவதாக பார்க்கிறோம், இது பாரபட்சமற்ற தன்மை கொண்டது. வேதாகமம் பாரபட்சமற்ற தன்மை கொண்டது. ஓகேங்களா? பொதுவா ஒரு மனிதர்கள் ஒரு வரலாற்றை எழுதுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எழுதுகிற அந்த நாயகர்களை புகழ்ந்து எழுதுவாங்க, இல்லைன்னா அவர்களுடைய தவறுகளை மறைத்து எழுதுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? மிகைப்படுத்தி எழுதுவாங்க. யாரை குறித்து அவர்கள் எழுதுகிறார்களோ, மனிதர்கள் எழுதியிருந்தா ஒரு நபரை குறித்து எழுதும் போது ஒன்லி புகழ்வாங்க, இல்லைன்னா அதை தவிர்த்திருவாங்க, இல்லைன்னா அவனுடைய பண்புகளை மிகைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, மனிதர்கள் எழுதியிருந்தா. ஆனா வேதாகமம் எப்படி எழுதுதுன்னு பாத்தீங்கன்னா, பாராட்டுகளை கூறும் வேதாகமம் அவர்களுடைய தவறுகளையும் சுட்டி காண்பிக்கிறது. ஏதாவது ஞாபகம் இருக்கா? யாராவது சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட். தாவீதினுடைய உன்னதத்தை கூறும் அதே வேதாகமம் தாவீதினுடைய பாவத்தையும் சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேற யார் ஞாபகத்துக்கு வரா? பாராட்டும் அவர்களுடைய தவறுகளையும் சுட்டி காண்பிக்கிறது. பாரபட்சம் இல்லாத இருக்கு வேதம். வேற என்ன சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வருது? தாவீது சொன்னீங்க, வேற? நான் ஒரு 2 பேரை சொல்ற பாருங்களேன். நோவாவை வேதாகமம் பாராட்டுகிறது, அதே சமயம் அவன் மதுபானம் குடித்து வெறித்திருந்தான் என்று அவனுடைய தவறையும் சுட்டி காண்பிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வேதாகமம் விவரிக்கிறது, அதே சமயம் அவன் பார்வோனிடம் பொய் உரைத்ததும் என்ன பண்ணுகிறதுங்க? மறைக்காமல் சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பேதுருவை பத்தி பாத்தீங்கன்னா, பேதுருனுடைய பயபக்தியை குறித்து பேசுகிற அதே வேதாகமம் பேதுருனுடைய அவன் மறுதளித்ததும் அவன் மாயமாலத்தையும் பதிவு செய்கிறது. அப்ப பாரபட்சமற்ற தன்மை கொண்ட ஒரு வேதாகமாக இது இருக்கிறதே தவிர மனிதர்களால்
எழுதப்பட்டது கிடையாது. ஓகேங்களா? வேதாகமம் கரையற்ற உண்மைகளை கூறுகிறது. இதன் எழுத்தாளர்கள் எவர் ஒருவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக விரும்பவில்லை. தாவீது நினைச்சிருந்தா அவருடைய தவறை என்ன பண்ணிருக்கலாம்? மறைச்சிருக்கலாம். கரெக்டுங்களா? பேதுரு நினைச்சிருந்தா, அவங்களுடைய சகாக்கள் தானே எழுதின எல்லாருமே பேதுருக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லாருக்கும் எல்டர் யாரு? அவர் தான். அப்போஸ்தலர் எல்லாருக்கும் மூப்பன் யாரு? அவர் தான். அவர் நினைச்சிருந்தா எழுத விடாம என்ன பண்ணிருக்கலாம்? தவிர்த்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, யாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டிய நோக்கமோ விருப்பமோ வேதாகமத்துக்கு அவசியம் இல்லை. யாரை பாராட்டுகிறதோ அதே சமயம் அவர்கள் செய்த தவறுகளையும் சுட்டி காமிச்சு பாரபட்சமற்ற தன்மையை இந்த வேதாகமம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை எழுதுகிற இந்த மனிதர்கள் எழுதக்கூடியவங்களா இருக்கிறவங்க பாரபட்சம் காட்டுதலுக்கு உட்பட்ட மனிதர்கள் தான். மனிதர்களை ஏவி எழுதுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆனா எழுதுகிறது யாரு? மனிதர் தானே. அவர்கள் யாரு? பாரபட்சம் காட்டக்கூடியவங்க. ஆனா அவர்கள் காண்பிக்கல. புரியுதுங்களா? பாரபட்சத்தை காண்பிக்கல. பட்சபாதம் இல்லாதவர்களாக அவர்கள் எழுதியிருப்பது இதனுடைய மூன்றாவது தனி பண்பாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? முதல்ல என்ன பார்த்தோம்? அதனுடைய மாதிரி ஒப்பனை காண்பிக்கக்கூடிய, அந்த நிழலாக காண்பிக்கக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை தன்னுள் மறைத்திருந்தது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? அதனுடைய எளிமையும் ஆழமும். ரட்சிப்பு, மிகப்பெரிய மனிதனுக்கு தேவையான அந்த மீட்பினுடைய ரட்சிப்பினுடைய வழியை, செய்தியை மிக எளிமையாக விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எளிமையாகவும் ஆழமாகவும் விவரித்ததை பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், ஒரு மனிதனை பாராட்டக்கூடிய அதே வேதாகமம் அவனுடைய தவறுகளையும் சுட்டி காண்பித்து அது பாரபட்சமற்ற தன்மை உடைய தனித்துவம் வாய்ந்தது என்பதை மூன்றாவது பண்பாக இருக்கிறத பார்க்கிறோம். ஓகேங்களா? இப்ப நான்காவதாக பார்க்க போகிறோம் இதனுடைய செறிவு பண்பு. நான்காவது என்னதுங்க? வேதாகமத்தினுடைய செறிவு பண்பு. இந்த வேதாகமம் தெய்வீக தொடக்கத்தை கொண்டது என்று நம்ம பார்த்தோம். இதை எழுதியவர்கள் தெய்வீகத்தினுடைய அந்த உதவியினாலே, பரிசுத்தாவினுடைய உதவியினாலே எழுதுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். இதனுடைய இன்னொரு தனி சிறப்பை இப்ப பார்க்க போகிறோம். சுருக்கமாகவும் செறிவாகவும் எழுதுவது இதனுடைய தனித்துவம். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் மேட்டர் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? சுருக்கமா வேதாகமம் எதை வெளிப்படுத்துது? சுருக்கமாங்கிறத செறிவு பண்புன்னு சொல்றேன். ஓகேங்களா? சுருக்கமா வேதாகமம் பேசுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிற ஒருவரை குறித்து ஜஸ்ட் 66 புத்தகத்துல பேசுது. அவரை விவரிக்க வார்த்தைகள் இருக்கா? புரியுதுங்களா? 66 புத்தகத்துல ஒரு வேதாகமத்துல பேசுது. வேற ஏதாவது சுருக்கமா பேசியிருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேதாகமம் எதை மிக மிக சுருக்கமாக பேசுகிறது? ஓகே, அது தீர்க்க தரிசனம். வெரி குட். ஓகே, அவர் தான் வழிங்கிறாரு. இப்ப நான் சில வித்தியாசங்களை சொல்ல. ஓகே, சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பு, படைப்பை, காணப்படுகிற காணப்படாத எல்லாவற்றையும் 35 வசனத்துல பேசியிருக்கு. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சானு தெரியல. இப்ப ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நம்ம சகோதரிகள் எவ்வளவு நேரம் விவரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம சகோதரர்கள் எவ்வளவு நேரம் விவரிப்பாங்க? நமக்கு மனிதர்களுக்கு இயல்பாகவே ஒரு விஷயத்தை விவரித்து காண்பிப்பது பிடிக்கும். ஒண்ணுல ஒரு சட்னி மேட்டர் கேட்டீங்கனாலே தேங்காய் வாங்கினதுல இருந்து, தேங்காய் உரிச்சதுல இருந்து, அரைச்சதுல இருந்து, கரண்ட் போய் வந்ததுல இருந்து, சண்டை போட்டதுல இருந்து சொல்லி கடைசியில என்ன பண்ணுவாங்க? எப்படிதாப்பா இந்த சட்னியை வச்சா பாங்க. கரெக்டுங்களா? ஆனா காணப்படாத காணக்கூடிய அந்த தேவனுடைய சிருஷ்டிப்புகளை வெறும் 35 வசனங்களுக்குள்ளாக வேதாகமம் சுருக்கமாக செறிவு பண்புடன் பேசுகிறது. ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல பேசுறது உலகத்தினுடைய சிருஷ்டிப்ப. புரியுதுங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2500 ஆண்டுகள் வரலாற்றை வெறும் 50 அதிகாரத்தில் பேசுகிறது. ஆதியாகமங்கிற ஒரே புத்தகத்துல பேசுது. எத்தனை தலைமுறைகள், எவ்வளவு விவரமா பேசலாம், எவ்வளவு சம்பவங்களை பேசலாம்.
எது அவசியமோ எது தேவையோ அதனுடைய ஆழம், அதனுடைய அர்த்தம் மாறாத விதத்திலே சுருக்கமாக பேசக்கூடிய தன்மை கொண்டது என்னதுங்க? வேதாகமம். இயேசுனுடைய ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவம். 5 வசனத்துல பேசுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய மறுரூபமாகுதல் 8 வசனத்துல பேசுது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து 2 அதிகாரத்துல பேசுது. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் எத்தனை நாள் ஊழியம்? அவர் எவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சாரு? 3 வருஷ ஊழியத்தை 34 நிகழ்ச்சியாக, 4 நாட்களுடைய நிகழ்ச்சியாக மட்டும்தான் வேதாகம் வெளிப்படுத்துது. 1600 நாள் பத்தி பேசல. அதுல எது முக்கியமா இருந்துக்கோ? யோவான் எழுதியிருக்கா, ஞாபகம் இருக்கா? இன்னும் இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு, அதை எழுதினால் இந்த புத்தகம் கொள்ளாதுன்னு சொல்லுது. அப்ப வேதாகமம் சுருக்கமாக, அது செறிவு பண்புடன் எதை அர்த்தமுள்ளதாக எப்படி ஆழமாக விவரிக்க முடியுமோ அந்த விதத்தில் என்ன பண்ணிருக்குங்க, பேசியிருக்குது. ஆனா மனிதர்களால, சாதாரண மனிதர்களால இப்படி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இன்னொன்னு சொல்ற கேளுங்களேன். ஸ்தேவான் அவர் பேசின அந்த ஒரு அதிகாரம், அந்த அத்தியாயத்துல 2000 வருஷ சரித்திரத்தை ஒரு அதிகாரத்துல பேசுறாரு. இது வேதாந்தத்தினுடைய தனித்துவமான செறிவு பண்பு. அதே போல முதலாக மரித்த அப்போஸ்தலர் ஒருவருடைய மரணம் வெறும் 5 வார்த்தைகளில் சொல்லப்படுகிறது. யார் அவரு? முதல்ல ஒரு அப்போஸ்தலர் ரத்த சாட்சியா மரிக்கிறார். வரலாற்றுல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் அது. இப்ப இப்படிலாம் பண்ணாரு, ஜஸ்ட் லைக் தட்டா போகுது. எடுத்து வாசிச்சு பாருங்களேன், ஞாபகம் வருதா? அப்போஸ்தலர் 12:2 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 5 வார்த்தைகளுக்குள்ள சொல்லிட்டு கடந்து போயிடுச்சு. முதல் அப்போஸ்தலன் ரத்த சாட்சியா மரிச்ச சம்பவம். அப்போ ஓகேவா? எத்தனை வார்த்தை இருக்கு அந்த இடத்துல? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். முதல் அப்போஸ்தலனுடைய மரணம், ரத்த சாட்சியா வெறும் 5 வார்த்தைகளில் சுருக்கமாக செறிவு பண்புடன் என்ன பண்ணுகிறதுங்க, வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. ஓகேங்களா? அப்ப மனிதன் ஒரு விஷயத்தை விவரமா கூறுவதுதான் விரும்புவான். அதனால இது மனிதன் எழுதின காரியம் கிடையாது. மனித வரலாற்றினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்வுகள், உணர்ச்சிகரமான நிகழ்வுகளை கூட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் விதமாக சில சொற்களில் விவரிப்பது மிக மிக கடினமான ஒன்று. ஆனால் வேதாகமம் அதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்த செறிவு பண்பை பார்க்கும்போது மனிதனுடைய காரியத்தினாலே இது எழுதப்படவில்லை. மனிதரை காட்டிலும் உயர்வான ஒருவருடைய உதவியினால்தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மனிதர்கள் இந்த செறிவு பண்புடைய இந்த வேதாகமத்தை எழுதியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதனுடைய இலக்கியத்தினுடைய உயரிய பண்பை பார்க்கலாம். எத்தனாவது காரியத்தை சொல்றேன்? 4 தானே, 5வது. ஓகேங்களா? இதனுடைய இலக்கியத்தினுடைய உயரிய பண்புகளை, வேதாகம எழுத்துக்களுடைய இலக்கிய பண்பு வேதாகமத்தினுடைய உயர்ந்த ஒரு தெய்வீக தொடக்கத்தை உறுதி செய்வதாக இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப வேதாகமம் எழுதப்பட்ட காலத்துல, மோசே எழுதப்பட்ட காலத்துல சம பேரரசா இருந்தது யாரு? எகிப்து பேரரசாக இருந்தது. அதுக்கப்புறம் பாபிலோன், இந்த மாதிரி இந்த தேசங்கள், அதை சார்ந்த தேசங்கள் அந்த காலத்துல தத்துவங்கள் எழுதியிருப்பாங்களா இல்லையா? கவிதைகள் எழுதியிருப்பாங்களா இல்லையா? அந்த சமயத்துல அவர்கள் எழுதியிருந்தாலும் இந்த எபிரேய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள், அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை காட்டிலும், இலக்கண நடைகளை காட்டிலும், அறிவை காட்டிலும் அறிவை கூர்மை அதிகமுடையதாக தனித்து இருந்ததை நம்ம என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகிறது. புரியுதுங்களா? அந்த சமகாலத்தில் வாழ்ந்த அரசர்களா இருந்தாங்க, புலவர்கள் இருப்பாங்கல்ல, இலக்கியங்களை ஏற்றுவாங்க, பாடல்களை கவிதைகளை ஏற்றுவாங்க. ஆனால் இந்த எபிரேய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் அவர்களை காட்டிலும் தனித்துவம் வாய்ந்ததாக, அறிவுக்கூர்மையுடையதாக இருந்தது, வெளிப்படுத்தப்பட்டது நம்ம இந்த பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டுக்கு யாராவது ஒருத்தர் உங்களை ஞாபகத்தை சொல்ல முடியுமா? எகிப்து அந்த சமகாலத்துல வாழ்ந்த கவிதை நடையில உயரிய இலக்கிய பண்பு கொண்ட வேதாகமத்தினுடைய ஒரு புத்தகம் எதுன்னா முன்னால் சொல்லும்?
யோபு கவிதை நடிகையில் எழுதப்பட்டது. அவர் எழுதின அந்த வார்த்தைகளுடைய தனித்துவம் இன்னும் சிறந்து அவருடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப யோபு தானாக அந்த காரியங்களை எழுதவில்லை, அவர் ஊடாக இருந்த ஒரு உயரிய ஒருவருடைய உதவியினாலே அவர் எழுதப்பட்ட விதமாக என்ன பண்ணப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அது சரியா யாருன்னு சொல்ல முடியல. யோபு புத்தகம், நம்ம யோபு புத்தகத்தினுடைய அந்த பேர்லயே நம்ம அதை அழைக்கிறோம். சரிங்களா? அப்ப யோபுங்க பழமையான புத்தகம், நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறதாக நம்பப்படுகிற ஒரு புத்தகம் தான் என்னது, யோபு. அதை தான் அது சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இலக்கியத்துல உயரிய பண்புகளை பார்க்கிறோம். இப்ப இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்துட்டீங்கன்னா லூக்கா பவுலை தவிர மற்ற யாருமே படிக்கல. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க? பெரும்பான்மையாக மீன் பிடிக்கிறவங்க. படிப்பு அந்த அளவுக்கு இல்ல, கடல் தெரியும், தொழில் தெரியும், நல்லா உழைக்கும் வர்க்கத்தினர் தான், கல்வி அறிவு அற்றவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் எழுதுறதே ஆச்சரியம். அவர்கள் நிருபங்களையும் சுவிசேஷங்களையும் எழுதி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்மளை மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ள நம்மளை தள்ளி இருக்கிறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது அது மனிதர்களாலே எழுதப்பட்டதல்ல, மனிதர்களுக்கு மேலான உயரிய ஒருவரின் உதவியினாலே அவர் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளும் கூட, அவர்கள் எழுதியிருக்கிற இலக்கண நடைகள் கூட தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுக்கு தான் நான் உதாரணமா சொன்னேன். என்ன சொன்னேன்? யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல சரீர பிரகாரமான பிள்ளைக்கோ இல்ல ஆவிக்குரிய பிள்ளைக்கோ பயன்படுத்தக்கூடிய டெக்னோனுங்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தாமல் அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஹியோஸ்ங்கிற வார்த்தையை, கிரேக்க வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார். யோவான் எந்த காலேஜ்ல எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சாரு? அவருக்கு எப்படி அந்த தனித்துவமான அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவரை காட்டிலும் உயர்வான ஒரு நபர் அவருக்கு உதவி செய்து அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி எழுதும்படியாக ஏவி இருக்கிறார் என்பதை அதனுடைய பண்பை பார்க்கும். அப்புறம் ஆறாவதாக இதனுடைய பூரணத்துவம், இது முழுமை அடைந்த ஒன்று இந்த வேதாகமம். ஓகேங்களா? யாக்கோபு 1 25 பாருங்களேன். யாக்கோபு 1 25 பூரண பிரமாணம், சுயாதீன பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வேதாகமம். ஓகேங்களா? அப்ப இது ஒரு பூரணத்துவம் உடைந்தது, ஏதோ அரைகுறையா உள்ள ஒரு இது இல்ல. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைந்து முழு புத்தகமாக ஒரே செய்தியை அறிவிக்கிறதாக இருக்கிறது. இது பூரணத்துவத்தை நம்ம யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எழுதி முடிக்கப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆயும் இதனுடைய ஒளி இன்னும் மங்காமல் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதே மனிதர்களால் அவர்களுடைய அறிவினால எழுதப்பட்டிருந்தா என்ன இருக்கும்? சில 100 ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரசாயனங்களை பற்றி எழுதப்பட்ட மனிதர்களுடைய புத்தகங்களில் அவர்கள் அணுவை பிரிக்க முடியாது என்று பதிவு செய்தார்கள். இப்ப அணுவை பிரிக்க முடியுமா? முடியாதா? இப்ப அவர்கள் எழுதின அந்த புத்தகங்கள் அருங்காட்சியகத்தில் காட்சிக்காக வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தால் அது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகும்போது என்ன பண்ணும்? காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது வரும், மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டியது வரும். ஆனால் வேதாகமம் அப்படிப்பட்டது அல்ல. இது பூரணத்துவம் கொண்டதாக இருக்கிறது. தலைமுறையாக 2000 ஆண்டுகள் ஆகி எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் வேதாகமம் எந்த சமரசமும் இன்றி, எந்த மாற்றமும் இன்றி, எதையும் மாறுதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலையின்றி தன்னில் தானே நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பூரணத்துவ பண்பு என்று சொல்கிறோம். ஓகேங்களா? ஒருவேளை மனிதர்களிடம் இருந்து வந்திருந்தால் அது சில சமரசங்களை செய்து என்ன பண்ணணும்? தலைக்குனிவு ஏற்பட்டு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? அப்ப முதலாவது என்ன பார்த்தோம்? மாதிரி மற்றும் ஒப்பனையில அதனுடைய தனித்துவத்தை பார்த்தோம், தனித்துவ பண்பை. அதுக்கப்புறம் எழுதப்பட்டதனுடைய எளிமையும் ஆழத்திலையும் அதனுடைய தனித்துவ பண்பை பார்த்தோம். பாரபட்சமற்ற தன்மையை பார்த்தோம், செறிவு பண்பை பார்த்தோம், இலக்கியத்தினுடைய உயரிய பண்பை பார்த்தோம். இப்ப அதனுடைய பூரணத்துவத்தை பார்த்திருக்கோம். கடைசியாக நம்ம அதனுடைய அழிக்க முடியாத பண்பை குறித்து பார்க்க போகிறோம்.
ஓகேங்களா? மனித முயற்சிக்கு மேலான ஒன்று வேதாகமத்தை பாதுகாத்ததை வரலாறு நமக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. பல 100 ஆண்டுகளாக நாச மோசங்களும் அக்கினி பரிசோதித்தும் கூட இந்த வேதாகமத்தை என்ன பண்ண முடியலை? அழிக்க முடியவில்லை. அழிக்க முடியாத ஒரு பண்பு உடையதுன்னா என்னதுதான்? இந்த வேதாகமம் மாத்திரம்தான். இதனுடைய சமகால புத்தகங்கள் கூட துன்புறுத்தப்படாத போதும் எழுதப்பட்ட தலைமுறைகளை தாங்கி அதனால் தாக்கு பிடிக்க முடியல. புரியுதுங்களா? அப்படியே தாக்கு பிடித்திருந்தாலும் சிறு சதவீதம் தான் பராமரிக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடந்து சென்றது. ஆனால் வேதாகமமோ எத்தனை புதிய தலைமுறைகளை சந்தித்தாலும் அதை கடந்து சென்று அவர்களுக்கு புத்துணர்வையும் பொருத்தமானவைகளையும் தரக்கூடிய தனிச்சிறந்த தன்மை கொண்ட ஒன்றாக தான் இந்த வேதாகமம் இருக்கிறது. ஓகேங்களா? பவுலை கொலை செய்த நீரோவும் அவனுடைய பேரரசும் இன்று இல்லை. ஆனால் பவுலினால் எழுதப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளான அவருடைய நிருபங்கள் இன்றும் செயலாக்கம் கொண்டு இந்த தலைமுறைக்கும் புத்துணர்வையும் பொருத்தமானவைகளையும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதை எழுதினவர்களை அழித்தரலாம். இது இல்லாம இதை விமர்சனம் பண்ணி முழுமையாக தீக்கரையாக்கி போயிடலாம்னு நினைக்கலாம். அதை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அதை எழுதினவர்கள் மறித்து போயிருக்கிறார்களே தவிர, இந்த வேதாகமம் இத்தனை தலைமுறை கடந்தும் இன்னும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தலைமுறையிலையும் புத்துணர்வையும் பொருத்தமானவைகளையும் தனி சிறந்த வகையில் அது பேசுகிறதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? கிபி 303 நம்ம முதல் செக்ஷன்ல கவனிச்சோம். கிபி 303 பேரரசர் டயக்லிசன் அப்படிங்கிற ரோம பேரரசர் என்ன சொன்னாரு? அவருடைய படைகளுக்கு அவர் தெரிவித்த செய்தி என்னன்னா, வேத வசனங்களுடைய பிரதிகள் எல்லாவற்றையும் அழிக்க சொன்னார். ஒரு அரசர் அந்த தேசத்தின் மீது எந்த கட்டளை எடுக்கிறாரோ அதை என்ன பண்ணி ஆகணும், செய்தே ஆக வேண்டும். அப்படி அவர் இட்ட கட்டளையின்படி அவர்கள் வேதாகமத்தினுடைய பிரதிகளை அக்கினியினாலே அவர்கள் சுட்டெரித்தார்கள். அப்படி சுட்டெரித்த ஒரு இடத்துல அவர் நினைவு சின்னமாக கல்வெட்டில எழுதி வைத்தது என்னவென்றால், கிறிஸ்தவ மதம் அழிக்கப்பட்டது, தேவர்களின் ஆராதனை மீட்டமைக்கப்பட்டது, அழிந்து போனவன் என்பதே கிறிஸ்தவர்களின் பெயர் என்று அவர் எழுதி கல்வெட்டில் வச்சார். என்ன எழுதி வச்சாருங்க? கிறிஸ்தவ மதம் அழிக்கப்பட்டது, தேவர்களினுடைய ஆராதனை மீட்டமைக்கப்பட்டது, அழிந்து போனவன் என்பதே கிறிஸ்தவனின் பெயர் என்பதை அவர் வரலாற்றிலே அவருடைய செய்த செயல் பேசும் பொருளாக இருக்கும்போதில் நினைவு சின்னமாக எழுதி வைத்தார். ஆனால் அவர் மரித்து சுமார் 20 ஆண்டுகளிலே வேதாகமத்தினுடைய பிரதிகள் மறுபடியும் தோன்றி பெருகின. கிபி 323 பேரரசர் கான்ஸ்டன்டைன் என்பவர் தமது பேரரசில் ஒவ்வொரு சபையிலும் வேதாகமத்தினுடைய பிரதி இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய பேரரசுக்கு கட்டளையிட்டார். 303 என்ன நடந்துச்சு? டயக்லிசன் முற்றிலும் தீக்கரை அழைச்சு அழிந்து போனவன் என்று பெயரிட்டார். கிறிஸ்தவ மதம் ஒன்று இல்லாமல் போனது என்று சொன்னார். ஆனால் கிபி 323 20 ஆண்டுகளில் அந்த பேரரசனுடைய அடுத்த அரசனாக வந்த கான்ஸ்டன்டைன் வேதாகமத்தை எல்லா சபைகளிலும் அதனுடைய பிரதிகள் வைக்கும்படியாக தன்னுடைய பேரரசுக்கு கட்டளையிட்டார். சரிங்களா? 1 பேதுரு 1:23 பாருங்களேன். 1 பேதுரு 1:23 வேதாகமத்தினுடைய அழிக்கப்படாத தன்மையை குறித்து பேதுரு இவ்வனம் கூறுகிறார். என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்றென்றைக்கும் நிற்கிறது. எது?
தேவனுடைய வார்த்தை இந்த வசனம். அப்புறம் ஜீவன் உள்ளது. அழிவில்லாத வித்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அழிவில்லாத இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துவும் கூட சொன்னார். என்ன சொன்னாரு? வானம் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, அதனுடைய ஒரு சிறு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மத்தேயுல அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். 1778 கிபி 1778 மரித்து போன தற்பெருமை நிறைந்த வால்டேர் என்பவர் ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக வேதாகமம் ஒளிந்து போகும் என்று முன்னறித்தார். எப்ப மரித்து போனவர்? 1778 வால்டேர் என்பவர் ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக வேதாகமம் அழிந்து போகும் என்று முன்னறித்தார். இன்னொன்னு அவர் சொன்ன தற்பெருமை கொண்டு அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவத்தை துவங்க 12 பேர் தேவைப்பட்டனர், ஆனால் கிறிஸ்தவத்தை அழிக்க நான் ஒருவன் போதும் என்று கூறினான் இந்த வால்டேர். ஓகேங்களா? அவன் தற்புகழ்ச்சியோட அந்த வார்த்தைகளை கூறினான். ஆனால் அவனுடைய மரணத்துக்கு பின்பு இங்கிலாந்து மற்றும் அயல்நாட்டு வேதாகம சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு வால்டேரின் எழுதும் அறை எந்த அறையிலிருந்து ஒரு நூற்றாண்டுக்குள்ள அழிந்து போகும் என்று சொன்னானோ, நான் அந்த வேதாகமத்தை அழிக்கிறதுக்கு ஒருவன் போதும் என்று சொன்னானோ, அந்த அறை வேதாகமங்களை அடுக்கி வைக்கும் அறையாக மாறினது. எந்த அச்சகத்தை அச்சு மிஷினை பயன்படுத்தி அவருடைய புத்தகத்தை அச்சிட்டாரோ அதே அச்சகம் வேதாகமத்தினுடைய பிரதிகளை அச்சிடும் அச்சகமாக மாறினது என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. ஓகேங்களா? இது 1778 சொல்றேன். 1809 மரித்த தாமஸ் பெய்னி என்பவர் தமது ஏஜ் ஆஃப் ரீசன் என்ற புகழற்ற ஒரு புத்தகத்தை எழுதின அவர் என்ன சொல்றாருன்னா, வேதாகமத்தை தாக்குவதில் அவர் மிகவும் பெருமை கொண்டார். அடுத்த 50 ஆண்டுகளிலே வேதாகமானது வழக்கத்தில் இராதுன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி சொன்ன வால்டேர் என்ன சொன்னாரு? ஒரு நூற்றாண்டுக்குள்ள அது இல்லாம போயிருன்னு சொன்னாரு. தாமஸ் பெய்னி என்ன சொல்றாரு? அடுத்த 50 ஆண்டுகளில் வேதாகமம் வழக்கத்தில் இராது அல்லது மாற்றப்பட்டு விடும் என்று பெருமை எடுத்துக் கொண்டார். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய புத்தகத்தை அச்சிட்ட அதே அச்சகம் ஆயிரக்கணக்கில் வேதாகமங்களை அச்சிட பயன்படுத்தப்பட்டது என்று சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. ஓகேங்களா? அப்ப வேதாகமத்தை தவிர வேற எந்த ஒரு புத்தகமும் இந்த மாதிரி அழிக்கும் முயற்சிகளை எதிர்கொள்ளவோ தாங்கியோ நிற்கவோ இல்லை. வேதாகமம் மாத்திரம்தான் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு திருத்தி கூறப்பட்டு, ஆனால் இன்றும் சத்தியம் வாழ்கிறதாக இருக்கிறது, சத்தியம் பேசுகிறதாக இருக்கிறது. இது வேதாகமத்தினுடைய அழிக்க முடியாத பண்பை காட்டுகிறதாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த மற்ற எந்த புத்தகத்துக்கும் இராத அந்த பெரும் மதிப்பு இந்த வேதாகமத்துக்கு இருக்கிறது. இன்னும் அநேக சித்திரவதைகள் வேதனைகள் வந்தாலும் கூட வேதாகமம் தான் பேசுகிற சத்தியத்தை நிறுத்தப் போவதில்லை. அதனுடைய ஒளி மங்கப் போவதில்லை. அது இப்பொழுது போல எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் அது சத்தியத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சத்தியமுள்ள தேவன் சத்தியத்தை வேதத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறார். புரியுதுங்களா? சத்தியம் ஒன்றுதான். அந்த சத்தியத்தை பேசுகிறவர்கள் மூவர் இருக்கலாம், ஆனா சத்தியம் ஒன்றுதான். பிதா பேசுறது தான் குமாரன் பேசுறாரு, குமாரன் பேசுறது தான் பரிசுத்தாவியன் பேசுறாரு, பரிசுத்தாவியன் ஏவறது தான் பரிசுத்த மனிதர்கள் எழுதி வச்சிருக்காங்க. பரிசுத்த மனிதர்கள் எழுதி வச்சது தான் நம்முடைய கரங்கள்ல அழிக்க முடியாத பண்புடன் இப்பொழுதும் நம்முடைய கரங்கள் இருக்கிறது. இதிலிருந்து தான் நாம் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். இதிலிருந்து தான் நாம் அந்த செய்தியை கூற வேண்டும். என்னுடைய கருத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஓகேங்களா? ஒருவேளை மனிதரிலிருந்து இந்த புத்தகம் வந்திருந்தால் இந்த சோதனைகளை தாண்டி வந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதுல இருந்து மீண்டு வந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்ப வேதாகமம் என்பது
பல்வேறு ஒழுக்கங்கட்ட தாக்குதலில் இருந்தும் கூட உயிர் பிழைத்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ராஜா. கரெக்டா? ராஜாவினால் அனுப்பப்பட்டவர் யாரு? ராஜாவினால் அனுப்பப்பட்டவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். வாக்கு பண்ணப்பட்டாரா? இப்ப பரிசுத்த, நான் போய் வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவினால் அனுப்பப்பட்டவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்றிருக்கிற ராஜாவினுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் ஏவி பேச வச்சார். புரியுதுங்களா? அப்ப அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குமா, அதிகாரம் இருக்குமா? ஏன்னா பேசுகிறது யாரு? ராஜா. யாரை அனுப்பி பேசுகிறார்? பரிசுத்த ஆவியை அனுப்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த மனிதர்கள் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் உள்ள வார்த்தை ஒருவருக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யும். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நாம் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையினால் பக்குவப்பட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை அறிவிக்கும் போது அது சத்தியமாக இருப்பதனால், சத்தியம் உள்ளவர் பேசினதினால் அந்த சத்தியம் வல்லமையாக ஒருவருக்குள்ளே கிரியை செய்து மரித்த ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க இந்த வேதாகமம். சாதாரண ஒரு புத்தகமோ சாதாரண பிரிண்ட் பண்ண பேப்பர்ஸோ கிடையாது. இதை பேசினது யார் பேசியிருக்கா? தேவன் பேசியிருக்கிறார். மனிதர்கள் முறைமையில, மனிதர்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் மனிதர்களை ஏவி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பேசியிருக்கிறார். காலங்களுக்கு அப்பாற்பட்டோ தலைமுறைகளை தாண்டி வந்தோம். அதனுடைய புத்துணர்வோ அதனுடைய செய்தியும் மாறவே இல்லை. அது தெரிவிக்கிற ஒரே செய்தி கிறிஸ்துவை குறித்தும் மனிதர்களுக்கான ரட்சிப்பை குறித்தும் தெரிவிக்கிறதாக இருக்கிறது. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து போகும்போது பட்டறையை தாண்டி போவாராமா. சரிங்களா? அந்த பட்டறையை தாண்டி போகும்போது அங்க கல்ல அடிக்கிற அந்த சத்தம் மணி யோசை மாதிரி அவருடைய காதுகள்ல துணிக்குமாமா. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா சின்ன பிள்ளைங்க? பட்டறை தொழில்னா என்னன்னு தெரியுமில்ல? எதை? ஒன்றை உருவாக்குற ஒரு இடம் உடைத்து அதை தனக்கு ஏற்ப அதை என்ன வடிவமைத்து கொள்வாங்க. அதை அந்த பட்டறையில முக்கியமாக ஒரு சுத்தியல பயன்படுத்துவாங்க, உளிய பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தி கேட்கக்கூடிய அந்த சத்தம் அந்த பட்டறையை கடந்து செல்லக்கூடிய மனிதனுடைய காலத்துல மணி யோசையாய் ஒலித்திருக்கிறது. ஓகேங்களா? அப்ப அதை கடந்து போன அந்த மனிதன் என்ன பண்ணிருக்கிறான்? அந்த காதில் சத்தம் வந்த பின்பாக உள்ளே பார்த்திருக்கிறான். அந்த பட்டறைக்குள்ள பார்க்கும் போது அநேக சுத்தியல்கள் கிடந்திருக்கு. கரெக்டுங்களா? அது அநேக நாட்களாக அடிக்கப்பட்டு அது வலுவிழந்து போய் பயன்படாமல் பாழாய் போன சுத்தியல்கள். இதை பார்த்த உடனே அந்த பட்டறையை கடந்து போன அந்த மனிதன் கேட்கிறாரு, என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பட்டறையை கடந்து போறாரு, சத்தம் கேட்டுருச்சு, என்னடான்னு பாக்குறாரு. பார்த்தா கீழே ஃபுல்லா நிறைய சுத்தியல், பாழாய் போன சுத்தியல்கள். அந்த பட்டறையை கடந்து போன மனிதன் அந்த பட்டறைக்குள்ள மணியோசையை அடித்துக்கொண்ட அந்த நபரிடம் என்ன கேட்டிருப்பாரு? இந்த சுத்தியலால் அடிப்பட்ட கற்கள் எத்தனைன்னு கேட்டாராம். சரிங்களா? அந்த அடித்த அந்த நபர் சொன்னாராம், கண்ணை சிமிட்டிட்டு சொன்னாராம், ஒன்றே ஒன்றுதான் அப்படின்னாராம். அந்த பற்றை கல்லை போன்றது வேதாகமம். அது அநேக ராஜ்யங்களாகட்டும், ராஜாக்களாகட்டும், நாசமோசங்களாகட்டும், அக்னி ஆகட்டும், அநேக சுற்றியல்களால அதை அடித்து அது சோர்வடைந்து அது பாழாய் போனதே தவிர வேதாகமம் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே புத்தகமாக இருக்கிறது. இதை அழிப்பதற்கு அநேக எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், தத்துவ மேதைகள், ஞானிகள் எழும்பியும் கூட அவர்களுடைய புத்தகம் அவர்களுடைய தலைமுறையும் சில தலைமுறைகளும் தாண்டவில்லை. ஆனால் வேதாகமம் 2000 ஆண்டுகளையும் தாண்டியும் கூட இன்றைய தலைமுறைக்கும் புத்துணர்வையும் பொருத்தமான இதையும் பேசக்கூடிய, தனித்து நிற்கக்கூடிய இந்த பற்றரை கல்லை போன்று இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப
தேவனுடைய வசனம் இந்த பற்றை கல்லுக்கு ஒப்பாக இந்த உதாரணத்துல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப பக்தி அற்றவர்கள் ஆண்டாண்டு காலமாக என்ன பண்ணாங்க? அடிமேல் அடி அடித்து அவைகளுடைய சத்தம் அவனியங்கம் கேட்கப்பட்டும் கூட இந்த பட்டரினுடைய கல் நிலைத்துள்ளது. அவர்கள் அடித்த சுத்தியல் தான் பாழாய் போயிருக்கு. புரிஞ்சுங்களா? அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இன்னும் என்னதான் இருக்குது? அதனுடைய தன்மை இழக்காமல், அதனுடைய ஒளி மங்காமல் இன்னும் சத்தியத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றும் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப வேதாந்தத்தினுடைய பண்புகள் நாம் சிலவற்றை பார்த்தோம். ஓகேங்களா? எத்தனை பார்த்துட்டோம்? 7 பார்த்துட்டோமா? கிட்டத்தட்ட இதுல சில பண்புகள் உடைய புத்தகங்கள் இல்ல வேதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? மற்றவர்கள் பேசலாம். ஆனால் வேதாகமம் தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை, தனித்துவம் வந்த வார்த்தை. பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் அதனுடைய செய்தியை அது ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை. சத்தியமுள்ளவர் சத்தியத்தை பேசியிருக்கிறார் தன்னுடைய வேதத்தின் மூலமாக. பரிசுத்த ஆவியானவரினால் பரிசுத்த மனிதர்கள் ஏவப்பட்டது என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்கார்கள் என்பதை நம்ம புரிந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப அதனுடைய ஒருமைப்பாடு, அதனுடைய ஒத்திசைவு, அதனுடைய தொடர்பு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனுடைய பண்புகளான மாதிரியாக ஒப்பனையாக காண்பிப்பது, எளிமையாக ஆழமாக பேசுவது, அதனுடைய செறிவு பண்பு, இலக்கிய பண்பு, பூரணத்துவம், அழிக்க முடியாத பண்பு என்ற எல்லாமே வேதாம் தனித்து சிறந்து நிற்கக்கூடிய ஒன்று. பற்றைக்கல்லை போல அது நிற்கிறது. சுத்தியல்களோ பாழாய் போனது என்று நாம் அந்த உதாரணத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த வேதாகமம் தெய்வீக தொடக்கத்தை கொண்டதுங்க. பரலோகத்தினுடைய தேவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப தேவன் பேசினது சத்தியமாக நித்தியமாக இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் மூலமாக இருக்கிறது. இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் செயலாற்றக்கூடியதாக இருக்கிறது. இது தன்னில் தானே ஆதாரங்களை கொண்டிருக்கிறது. இதை நிரூபிப்பதற்கு நாம் போய் தான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னில் தானே நிறைவு கொண்டு தன்னில் தானே ஆதாரங்கள் மூலமாக தன்னுடைய தனி பண்புகள் மூலமாக நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கணும். ஓகேங்களா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம